Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஃப்ரைடே மார்னிங். நான் இன்னைக்கு வந்து ஜஸ்ட் என்னோடய வீட்டோட என்ட்ரன்ஸ் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு ஹால்வே இருக்குது, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம், காட்ட போகிறேன். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா ஒரு இந்த சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் வாலில் நானும் என் ஹஸ்பண்டோட பிக்சர் இருக்குது. அது ஹேண்ட் பெயிண்டட், கிஃப்டட் பை மை கசின். அப்புறம் இங்கே ஒரு கேட் ஸ்டாச்சு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த விண்டோ பார்த்திங்களா, இது திறக்க முடியாது, பட் ஜஸ்ட் ஃபார் லைட் டு கம் இன்சைட் த ஹவுஸ். ஹை சீலிங் வேணும்னு சொல்லியே வாங்கினது. இங்கே ஒரு சின்ன ஷாண்டலியர் இருக்குது. அப்புறம் இந்த வாலில் தான் என்ன போடுறதுன்னு இன்னும் நாங்கள் டிசைட் பண்ணலை. ரைட் திங் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. போட்ட உடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த லைட்டு வந்து வெரி இம்பார்ட்டண்ட் டு த ஹவுஸ். எப்போவுமே லைட் நிறையா வீட்டுக்குள்ளே வரணும். நீங்கள்லாம் வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை போகணுன்னு நினச்சிங்கன்னா லைட்டு நிறைய உள்ளே வர மாதிரி பாருங்கள். பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். டார்க்காக இருக்கக்கூடாது வீடு. ஸோ இங்கே லைட்டே தேவையில்லை இந்த மார்னிங் டைம்ஸ், அன்லெஸ் இட் கெட்ஸ் ரியலி டார்க். ஸோ இந்த சன்லைட்டு எப்போவுமே வீட்டுக்குள்ளே வரும். அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ரூம் பார்க்குறீங்க, அது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் ரூம். அதை இன்னொரு நாளைக்கு காட்டுறேன், பிகாஸ் ஹி இஸ் ஒர்க்கிங் டுடே. அப்புறம் இங்கே ஒரு லாங் கார்பெட் இருக்குது. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஒரு டேபிள். இந்த டேபிளில் வந்து வீட்டுக்குள்ளேருந்து வந்த உடனே எங்களோட கீஸ் எல்லாம் நாங்கள் இங்கே தான் வைப்போம். ஸோ இது வந்து கோல்டனாக இருக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி மேட்சிங்காக அது வாங்கினோம். இந்த ட்ரே, அப்புறம் கேண்டில். அண்ட் திஸ் பிளான்ட்ஸ் ஆர் ஆல் ரியல். எனக்கு ரியல் பிளான்ட்ஸ் வைக்க பிடிக்கும் வீட்டில். ஸோ இட்ஸ் அ ஹவுஸ் பிளான்ட். அது ஒன்று அங்கே இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு ஹவுஸ் பிளான்ட் இருக்குது. அப்புறம் இந்த கண்ணாடி பார்த்திங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட். இது ரொம்ப யூனிக்காக ஒரு இடத்துல கிடச்சிது. எக்ஸாக்ட்லி வி வாண்டட் தி சேம் கலர் மேட்ச் டு த டேபிள். அது என்னவோ அப்படியே அமைஞ்சிருச்சு. நாங்கள் தேடும் போல் எங்களுக்கு கரெக்டாக அது கிடச்சிச்சு. அப்புறம் எங்களோட பிக்சர்ஸ் இருக்குது, எங்கள் அம்மாவோட பிக்சர் இருக்குது. அப்புறம் ஒரு சின்ன கேமரா இருக்குது. ஆக்சுவலி இந்த கேமரா வாலில் போடணும், அது வரையும் இங்கே வச்சுருக்கோம். நாங்கள் இன்னும் பெருசாக வீட்டிலேருந்து ஆணி அடிக்காமல் வச்சுருக்கோம், பட் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும் சீக்கிரம். அப்புறம் இது ஒரு ஹவுஸ் பிளான்ட் as well. இந்த பிளான்ட் ரொம்ப யூனிக்காக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த லீஃப்குள்ளேயே ஓட்டையாக வரும். இந்த ஃபுல்லாக லீஃபே அதே மாதிரி வரும். இந்த ஓட்டையாக இருக்குல்ல, எவ்வளோ யூனிக்காக இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி லீஃப் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. இட்ஸ் அ ஹவுஸ் பிளான்ட். இது இப்போ ரீசெண்டாக தான் நான் ஃபிக்ஸ் பண்ணேன். I didn't find a right place to hang this, and then we found out last week. ஸோ இதை ஹேங் பண்ணுது. ஸோ இதுதான் ஹால்வே. உள்ளே நுழைஞ்சோடனே யூ வில் see all this. அப்புறம் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இது எங்கள் அலார்ம் சிஸ்டம். ஸோ திஸ் அலார்ம், இஃப் யூ ஓப்பன் த மெயின் டோர் ஓப்பன் பண்ணாலோ, பேக் டோர் ஓப்பன் பண்ணாலோ, எனி விண்டோஸ் ஓப்பன் பண்ணாலோ இந்த அலார்மை வந்து சொல்லும். Your front door is open, your back door is open, your window is open. ஸோ அலார்ம் சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எல்லா ஹவுஸ்லேயும் இருக்கிறது பெட்டர். இப்போ இருக்க காலகட்டத்தில் நமக்கு கண்டிப்பாக அலார்ம் சிஸ்டம் தேவைப்படும். ஸோ அலார்ம் சிஸ்டம் இது. ஸோ அங்கே வச்சுருக்கோம். ஸோ ஈஸியாக ஆக்சசபிள் பண்ணி அலாம் போட்டுட்டு டக்குன்னு வெளியே போகிறதுக்காக அந்த ஸ்பாட்டை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எங்கள் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் இல்லையா. இது ஒன்றும் முடியல. ஸோ நம்ம டேர்ன் அரவுண்ட் அண்ட் see the other side. ஸோ we want to turn around. ஸோ இப்படி பார்த்திங்கன்னா இங்கேருந்து இப்படி உள்ளே வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நான் அந்த சைடில் நின்று தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இப்படி போனோம். ஸோ டேபிள், மை பிளான்ட், அப்புறம் இங்கே ஒரு குட்டி சேர், ஒரு பெஞ்ச் இருக்குது. அதில் ஜஸ்ட்டு உட்காந்து காஃபி டீ நான் தான் குடிப்பேன். இதில் யாருமே உட்கார மாட்டாங்க, நான் உட்காருவேன், இல்லை எங்கள் கேட் உட்காரும். அப்புறம் இது எங்களோட wall, where all the pictures are there, my kids pictures. அவ்வளோதான். The hallway is ending here, then we are entering into the living room, kitchen அதெல்லாம். ஸோ அதெல்லாம் அடுத்த வீடியோவில் போடுறேன். இதுவே லாங் வீடியோ ஆயிடுச்சு. ஸோ இதுதான் எங்கள் ஹால்வே. வால்ஸில் பிக்சர்ஸ் இந்த சைடு இருக்குது, இங்கே ஒரு பிக்சர்ஸ் இருக்குது. ஸோ see you all in next video. Bye.